எனவே இந்த தருணத்திலே நாங்கள் இந்த நிகழ்விலே விருந்தினர்களாக கலந்து கொண்டிருப்பவர்களை இந்த மேடையிலே கௌரவிக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே திரு கந்தையா சண்முகனான் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திரு அண்டன் பொன்ராசா ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சூக் சித்தி விநாயகர் ஆலய நிர்வாக உறுப்பினர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சீரடி சாய்பாபா வாசன் பபிதா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் லுத்தர்னிலிருந்து வருகை வந்தவரை மேடைக்கு அழைக்கின்றோம். நித்வால்டன் ஒன்றியத்தினுடைய தலைவி திருமதி இந்துமதி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். முனைப்பு நிறுவன தலைவர் திரு குமாரசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஊரி மாநில இளையோர் அமைப்பின் உறுப்பினர் திரு கிருசாந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். லுத்தர்ன் மாநில விளையாட்டுக் கழகமான இளம் பறவைகள் சார்பாக வருகை தந்த திரு சுந்தரம்பிள்ளை தீபதர்ஷன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். லுத்தர்ன் மாநிலத்திலே இயங்கும் வானவில் விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக வருகை தந்த திரு கந்தசாமி நந்தகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி மங்கையர்க்கரசி சண்முகதாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். முதலாவதாக எங்களுடைய ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளை எங்களுக்கு செய்து தந்து இந்த ஆலயம் சிறந்த முறையிலே இங்கு சுவிஸ் நாட்டில் மட்டுமல்ல ஏனைய ஐரோப்பா நாடு இலங்கை நாடுகளிலும் பேசக்கூடிய வகையிலே அவர்கள் அயராது அவர் குடும்பம் சார்ந்து எங்களுக்கு உறுதுணையாக செய்து, அதாவது நாங்கள் இன்று இந்த ஆலயத்திலே நடமாடிக்கொண்டிருக்கின்றோம், அந்த பூசைகளை செய்து கொண்டிருக்கின்றோம், அந்த மேடையிலே நாங்கள் நின்று ஆடிக்கொண்டு இருக்கின்றோம் என்றால் அதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சண்முகநாதன் அவர்களுடைய பணி அது மிக மகத்தான ஒரு பணி. எனவே அவர்களை இங்கு கௌரவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக கிருஷாந்த் அவர்களை இங்கு, அதாவது ஊரி மாநிலத்திலிருந்து இளைஞர் அமைப்பு சார்பாக வந்திருக்கின்றார், அவர்களை கௌரவிக்கின்றோம். அடுத்ததாக இங்கு இளம்பறவைகள் விளையாட்டுக் கழகம் சார்பாக வந்திருக்கின்ற டிபதர்சன் அவர்களுக்கான கௌரவம். அடுத்ததாக இன்று நிட்வால்டனுடைய புதிய தலைவியாக, இவ்வளவு காலம் ஒரு தலைவராகத்தான் இருந்தார்கள், முதல் ஒரு பெண் வந்திருக்கின்றார் தலைவியாக. அப்படித்தானே? அவர்களுக்கான இந்துமதி அவர்களை, பூபாலசிங்கம் இந்துமதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கான கௌரவம். அடுத்ததாக கத்தோலிக்க ஆன்மீக பணியத்திலிருந்து வந்திருக்கின்ற ஸ்வேதா அவர்களை இப்பொழுது கௌரவிக்கின்றோம். இங்கு சீரடி சாயி பாபா அவர்களுடைய ஆலயத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வாசன் பபிதா அவர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கான கௌரவம். அடுத்ததாக மங்கள விளக்கேற்ற நாங்கள் அழைத்தோம். தாமதமாக வந்தாலும்
லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கின்றது கூற வேண்டும். அந்தன் பொன்ராசா அவர்கள் நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம், அவர்கள் ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தால் வருவதற்கான தாமதங்கள் ஏற்பட்டுவிட்டது. அவர்களும் எங்களுடைய அதாவது இந்த லுட்சர்ன் மண்ணிலே இந்த ஆலயங்கள் உருவாகுவதற்கு எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளும் தாயக நோக்கிய செயல்பாடுகள் எல்லாம் உருவாகுவதற்கு மிக உறுதுணையாக இருந்தவர்கள். இங்கு இருக்கின்ற பழையவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய செயற்பாடுகள். எனவே அவர்களுக்கான கௌரவத்தை இங்கு செய்கின்றோம். அடுத்ததாக முனைப்பு நிறுவன தலைவர் குமாரசாமி அவர்கள், திரு குமாரசாமி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இங்கு எங்களுடைய கிழக்கு இலங்கையிலே பல பாதிக்கப்பட்ட பல மக்களுக்கான நல்ல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் இங்கே வருகை தந்தது எங்களுக்கு சிறப்பு. அவர்களுக்கான கௌரவம். அடுத்ததாக திருமதி சண்முகதாசன் மங்கையரசி அவர்கள் அதாவது மங்கையருக்கு அரசி என்ற போல இந்த சுவிஸ் நாட்டிலே விடுதலை புலிகளுடைய மகளிர் அந்த அணி உருவாவதற்கு பெரும்பாடுபட்டவர்கள். அவர்களை பற்றி அவர் விரும்ப மாட்டார், பேசுவார், நாளைக்கு ஃபோன் எடுத்து பேசுவார், ஏனையா சொல்கிறீங்களண்டு. ஆனால் இவையெல்லாம் நினைவுபடுத்தப்பட வேண்டிய விடயங்கள், அவர்களை மறக்கக்கூடாது. உண்மையில் அவ்வளவு பாடுபட்டவர்கள். அவர்களுடைய கணவர் திரு சண்முகதாசன் இங்கு வரவில்லை. அவர்கள் இந்த மண்ணிலே நாங்கள் எங்களுடைய கலை அப்படி அந்தன் பொன்ராஜா அவர்கள் போல திரு சண்முகதாசன் அவர்களும் எங்களுடைய ஆலயங்கள், கலை கலாச்சார நிகழ்வுகள், தாயக நோக்கிய செயல்பாடுகள் எல்லாம் நடைபெறுவதற்கு, குறிப்பாக தமிழர் புனர்வாழ்வு கழகம் அங்கு இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்வதற்கான அந்த அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு தலைவராக செயற்பட்டவர் திரு அங்கு தாயகத்தில் உருவாக்கினாலும் இங்கு தலைவராக செயற்பட்டவர் திரு சண்முகதாசன் அவர்கள் வரவில்லை. அவர்களுடைய துணைவியாரை இப்பொழுது கௌரவிக்கின்றோம். அனைவருக்கும் இன்றைய தினம் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற உங்களுடைய ஒரு நல்ல மனதோடு இந்த விழாக்களை ஆரம்பித்து வைத்திருக்கின்ற நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆலயம் சார்ந்து நன்றியை தெரிவித்து அன்னை ராஜராஜேஸ்வரி அன்னுடைய திருவள் கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். நன்றி. ஆம், நன்றி. நல்லுள்ளங்களோடு இணைந்து இந்த நல்ல ஒரு நாளை, நல்ல ஒரு நிகழ்வை மீண்டும் தொடர்கின்றோம்.